டு யூடியூப் சேனல் பூவிலி பாரதி. ஸோ இன்றைக்கி நாம் வந்து ஒரு மேகி ரெசிபி பார்க்கலாம். ஸோ 2 minutes நூடுல்ஸ் மேகி எடுத்திருக்கோம். ஸோ மேகி பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் வாட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 200 ml வாட்ரு நாம் ஒரு பேனில் ஊற்றிட்டு கொதிக்க வைக்கிறோம். ஸோ தண்ணி கொதிச்ச அப்புறம் நாம் நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 minutes நூடுல்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேகி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு மேகி இப்படி தான் இருக்குது. கூடவே நம்மளுக்கு ஒரு மசால் பாக்கெட் இருக்குது. ஸோ நாம் இதை மிக்ஸ் பண்ணி மேகி பண்ணிடலாம். ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு, பாயில் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க மேகி எடுத்துக்கலாம். ஸோ மேகியை வந்து உடச்சி போடாதீங்க. உடச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டமாக நூடுல்ஸ் கிடைக்காது. ஸோ பிரேக் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டமாக சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். ஸோ பிரேக் பண்ணாதீங்க. பிரேக் பண்ணாமல் அப்படியே நம்ம போட்டுடலாம். ஸோ அதுவே பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்தால் நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து நல்லா நீளமாக கிடைக்கும். பிரேக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பீசஸாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மேகியை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிக்கலாம். ஸோ மேகி பிடிக்குன்றவங்க மேகி எடுத்துக்கோங்க. இப்பி நூடுல்ஸ் பிடிக்குன்றவங்க இப்பி எடுத்துக்கோங்க. ஸோ நூடுல்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ரேமன் நூடுல்ஸ், நிறைய நூடுல்ஸ் டைப் இருக்குது. ஸோ நாம் பண்ணுறது இன்றைக்கி யூஷுவல் நூடுல்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேகி நல்லா தண்ணியில் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே தண்ணியில் திருப்பி விட்டுக்கோங்க. அப்பப்போ இப்படி லைட்டாக உடையாத மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீட்டமாக நூடுல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஸோ இது ஒரு 2 minutesக்கு நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு மேகி ரெடி ஆகிடும். இப்போது நம்ம மேகி குக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம லிட்டை எடுத்து அப்பப்போ பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், மேகி நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஈஸியாக நல்லா வேகும். ஸோ மேகியோட மேஜிக் மசாலா இருக்குது, நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்காக ஸோ சீசனிங்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மேகி மசாலா. ஸோ அதை நம்ம வந்து போட்டுக்கலாம்.
ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு தேவையான அளவு அவங்களே மசாலா கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் கட் பண்ணி அதை வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் மேகியை. ஸோ இப்படியே இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணலாம். இப்போ நம்மளோட மேகி குக் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மேகி வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. ஸோ நல்லா வெந்துடுச்சு. ஸோ குக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து நல்லா நீளமாக கிடைக்கும், நம்மளுக்கு பிரேக் ஆகாமல். ஸோ இப்படி உடையாமல் சாப்பிட கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிற நூடுல்ஸ் எடுத்து உரியறதுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் பிரேக் பண்ணாமல் போடுறது. ஸோ இப்போது நம்மளோட மேகி தயாராகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட 2 மினிட்ஸ் மேகி தயாராகிடுச்சு. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பூவிலி பாரதி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இது போல் நிறைய ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம மேகி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேகியை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டமாக வரத்துக்கு தான் சொன்னேன். ஸோ பிரேக் பண்ணாமல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ மேகி நம்ம லஞ்ச் பாக்ஸில் போட்டோம். ஸோ கூடவே நம்ம மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் மிளகா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே நம்ம மேகி டொமேட்டோ கெச்சப் இருக்குது. ஸோ அதை நம்ம மேகிக்கு நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சாஸை எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ மேகி மேலேயும் போட்டுக்கோங்க. ஸோ மேகி டொமேட்டோ கெச்சப் எடுத்து பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.